ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விஸ்வேஸ்வரி கோபி மாதாஜி மற்றும் எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த அருமையான JSS ஜெயபதாக்க சுவாமி சிஷ்ய சமூகா சங்கா தமிழ் குரூப் எவ்ரி டியூஸ்டே இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு குரு மகாராஜை பத்தி பேசுறதுக்கு கொஞ்ச நேரம் குரு மகாராஜருடைய புகழை நம்ம எல்லாருமா ஒன்னா உட்காந்து அனுபவிக்கிறதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாத்தியமாக இருக்கு இந்த JSS தமிழ் சங்கா. அதுக்காக வேண்டி அயராது பாடுபடும் பக்தர்கள் விஸ்வேஸ்வரி மாதாஜி அப்புறம் மற்ற மாதாஜி பிரபுக்கள்மார் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், என்னுடைய நன்றிகள். சோ மாதாஜி சொன்ன மாதிரி நான் மாயாப்பூர்ல குரு மகாராஜருடைய ஒரு கருணையினால 2004ஆம் ஆண்டு, அதாவது ஒரு 25 வருஷமா மாயாப்பூர் தாம்ல இருந்து குரு மகாராஜருக்கு சேவை செய்யும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்க. சோ இந்த ஆண்டு காலங்கள்ல குரு மகாராஜ் நிறைய டைம் மாயாப்பூர்ல அவர் செலவழிச்சிருக்கார். நமக்கு தெரியும், குரு மகாராஜ் மாயாப்பூர்ல இருக்கும் போதெல்லாம் அவருடன் கிடைக்கக்கூடிய சங்கம், அதுல நான் ரொம்ப மனசால என்னுடைய நினைவுல இருக்கக்கூடிய சில நினைவுகள் அதெல்லாத்தையும் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சோ முதல்ல குரு மகாராஜ் பிரணாம் மந்திரம். ஒரு தடவை உக்ரம் வீரம் குரு மகாராஜர் உடல்நிலை சீக்கிரம் தேறி நல்ல நிலைமையில சீக்கிரமே மாயாப்பூர் தாமுக்கு குரு மகாராஜ் வரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமின் நிதி நாமினே नमाचार्य पादाय निताय कृपा प्रदायिने गौरकथा दामदाय नहर ग्राम तारिणे नम ओं विष्णु पादाय कृष्ण प्रस्थाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन्निति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्चात्यादेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्यो नमाम्यहं श्री नरसिंह जय नरसिंह जय जय श्री नरसिंह प्रह्लादेश जय पद्म मुहापद्म भृंगाम नरसिंहदेव की जय भक्त प्रहलाद की जय श्रील प्रभुपाद की जय गुरु महाराज की जय धन्वंतरी भगवान की जय गुरु महाराज जय पताका स्वामी आचार्य पाशील गुरु महाराज की जय. சோ இந்த நம்ம இருக்கிற இந்த நேரம் ரொம்ப ஒரு கடினமான நேரம். என்ன அப்படின்னா, குரு மகாராஜ் இப்போ 55 நாளுக்கு மேல அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு, அதாவது ICUல இருக்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா பக்தர்களும் ஒருங்கிணைந்து எல்லா கருத்து வேறுபாடின்றி எல்லாருமா இப்போ ஒரு பக்தி புரட்சிய குரு மகாராஜர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தபடி இப்ப நடத்திட்டு இருக்க. இந்த உலகம் முழுக்க ஒரு பக்தி புரட்சி நடக்கிறது. என்ன அப்படின்னா, அத்தனை பேரும், அதாவது 24 மணி நேரம் எல்லா கண்டங்களிலும், அதாவது இந்தியால 24 மணி நேரம் ஜபம் நடக்கிறது, அமெரிக்கால நடக்கிறது, ஆஸ்திரேலியால நடக்கிறது, தாய்லாந்துல நடக்கிறது, சிங்கப்பூர் மலேசியால நடக்கிறது, எல்லா இடத்துலயும் 24 மணி நேரமும் பல பக்தர்கள் இணைந்து, பல பக்தர்கள் தனியாகவும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ரொம்ப உச்சரிச்சுண்டு இருக்கிற ஒரு நாள். இப்போ அந்த ஒரு விஷயம் இப்போ உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா, ஆஸ்பத்திரியில் இருந்தபடியே இந்த பக்தி புரட்சியை செய்யறதுக்கு யாரால முடியும்னா அது நம்ம குரு மகாராஜரால தான் முடியும். எத்தனை நரசிம்ம யஜ்யங்கள், எத்தனை சுதர்சன ஹோமங்கள், எத்தனை நாம ஜபங்கள், எத்தனை தன்வந்திரி ஸ்லோகங்கள், இதெல்லாம் பக்தர்கள் எல்லாருமே குரு மகாராஜுடைய
உடல்நிலை தேறி உடல்நிலை நன்றாக ஆக வேண்டும், அவர் நம்மிடையே நிறைய நாள் இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நம்ம எல்லாரும் செஞ்சாலும் குரு மகாராஜருக்கு தெரியும் இது அவருக்கான பிரார்த்தனையாக மட்டும் இருக்காது, இல்ல உலக நன்மைக்காகவே இருக்கக்கூடிய பிரார்த்தனையாக இது அமையும் அப்படின்னு. ஏன்னா எந்த இடத்துல ஒரு ஹரிநாம சங்கீர்த்தனம் கேட்டாலே, ஒரு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சரிப்பை வந்து யார் கேட்டாலுமே அந்த முழு இடமுமே வந்து புனிதம் அடைந்து விடுகிறது. அந்த இடங்கள்ல வந்து பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். அது கேட்கறதுக்கே கேட்ட மாத்திரத்திலே அப்படி இருக்கும்போது பை சான்ஸ் இப்ப எத்தனையோ யூடியூப்ல இப்ப ஜேஎஸ்எஸ் பிரார்த்தனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு ஸ்க்ரோல் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் வந்து அதை பார்க்க நேரிட்டால் அவங்க அந்த ஒரு நிமிஷம் ஹரிகிருஷ்ண மகாமந்திரத்தோட பக்தர்களுடைய அந்த ஒரு நிமிஷ சங்கம் அவர்களுக்கு கிடைத்தால் அது கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில கிருஷ்ண பக்தியை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய படியாக, ஒரு முதல் படியாக நிறைய பேருக்கு இருக்கும் அப்படிங்கிறது குரு மகாராஜருக்கு தெரியும். அதனாலதான் இப்ப அந்த மாதிரி ஒரு புரட்சி நடந்துட்டு இருக்கு, பக்தி புரட்சி. ஏன்னா இதுவரையும் இல்லாத அளவுல ஹரிநாமங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கோம் நம்ம. ஒரே ஒரு நிமிஷம். சாரி மாதாஜி. அதுதான் வந்து குரு மகாராஜர் பண்ணிட்டு இருக்கார். நமக்கு தெரியாது அங்க குரு மகாராஜர் வந்து மேல அவருடைய ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்களுடைய அவருடைய மீட்டிங் என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. இப்ப நான் வந்து தற்காலம் இப்ப நான் பெங்களூர்ல இருக்கேன். நேத்திக்கு ஒரு ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், நியூ ராஜாப்பூர் அப்படிங்கிற கோவில்ல. அங்க ஒரு பக்தர் அவர் என்கிட்ட பகிர்ந்துட்டார். காலையில நாங்க வந்து 24 மணி நேரமும் எங்க கோவில்ல இப்ப வந்து குரு மகாராஜருடைய உடல்நிலைக்காக என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கறத அவர் ஷேர் பண்ணிட்டார். இது ஒரு கோவில்ல ஒரு சென்டர்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னா இதே மாதிரி பல மடங்கு பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சான்று. அதாவது காலையில வந்து 2.5 மணி நேரம் எல்லா பக்தர்களும் சேர்ந்து தாம ஜபத்தை செய்கிறார்கள். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஒன்று கூடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க நரசிம்ம யஜ்யம், தன்வந்திரி ஹோமம், குரு மகாராஜுக்கு ஆயுஷ் ஹோமம், அதுக்கப்புறம் ஹயக்ரீவ ஹோமம், இதெல்லாம் வந்து 2 மணி நேரம் அவர்கள் ஜபம் செய்கிறார்கள். அதற்கப்புறம் வந்து மதியம் வந்து ஜெகநாத சகசரநாமம் சொல்லி ஜெகநாதருக்கு துளசி அர்ச்சனை. அதற்கப்புறம் ஈவினிங் வந்து சயனார்த்தி முடிஞ்சோடனே எல்லா பக்தர்களும் ஒருங்கிணைஞ்சு உட்கார்ந்து 108 முறை சுதர்சன மந்திரம், 108 முறை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், 108 முறை உக்ரம் வீரம், தன்வந்திரி மந்திரம், இதெல்லாம் சேர்ந்து சொல்றாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளவு ஒரு காங்கிரிகேஷனை இணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக குரு மகாராஜருடைய இந்த பிரார்த்தனை கூட்டங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு. அது இது மூலமா என்ன அப்படின்னா நம்ம 24 மணி நேரமும் நமக்கு வந்து குரு மகாராஜர் எவ்வளவு முக்கியமானவர் அப்படிங்கிறத வந்து உணர்த்துறது நமக்கு. ஏன்னா குரு மகாராஜருடைய ஒரு பிரசன்ஸ் வந்து இந்த உலகத்துக்கு வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம், ஒரு டைம் இப்போ. அப்படி இருக்கும்போது குரு மகாராஜருக்காக நம்ம பிரார்த்தனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிற சேம் சமயத்துல இன்னும் அவருக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன அப்படின்னு நம்ம வந்து இப்ப யோசிக்க வேண்டிய ஒரு கட்டம். அது யோசிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா குரு மகாராஜருடைய உயிர் மூச்சு. ஆக்சுவலா குரு மகாராஜர் வந்து நான் ஒரு பக்தர் சொல்லி கேட்டேன், ஒரு மூத்த பக்தர். நம்ம எல்லாம் வந்து ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறோம். மூச்சு இழுக்கும் போது நம்ம பிராணவாயு ஆக்சிஜன் இழுத்துக்கிறோம், அப்புறம் வெளியில விடுறோம். ஆனா குரு மகாராஜர் வந்து கௌரங்கான்னு இழுக்கிறார், வெளியில வந்து கௌரங்கருடைய கருணையை வந்து வெளியில விட்டு இருந்திருக்கார். அதாவது இந்த கௌரங்கருடைய பெயர், கௌரங்கருடைய அந்த ஹோலி தாமம், கௌரங்கருடைய லீலைகள், கௌரங்கருடைய புகழ், இத வந்து அவர் மூச்சா வெளியில விடுறாரா. வெளியில எப்படி விடுறாரு அப்படின்னா அவர் விட்டு அந்த கௌரங்கருடைய அந்த பெருமை வந்து கௌரங்கருடைய கருணை வந்து எல்லாரையும் தொடர அளவுக்கு அவர் பெருமூச்சு விடுகிறார் அப்படின்னு. இந்த கௌரங்கான்னு சுவாசிக்கிறார், கௌரங்கா அப்படிங்கறதுதான் அவர் வெளியில விடுறார். அதனாலதான் அந்த கௌரங்கர் தான் வந்து அவரை வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்க. இதுதான் நம்மளுடைய கௌடிய சம்பிரதாயத்துல ஒரு ஆச்சாரியர்
அவர் வந்து யார் அப்படின்னா நரஹரி சர்க்கார். நரஹரி சர்க்கார் வந்து ஸ்ரீகண்டா அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவர். அவர் வந்து அவர் தான் நம்ம கௌர ஆரத்தி சாயங்காலம் பாடும்போது கிவ நரஹரி ஆதி கோரி சமர துலாயான்னு பாடுறோம் இல்லையா. நரஹரி சர்க்கார் தாக்கூர் வந்து கௌரங்க மகாபிரபுவுக்கு சாமரம் வீசுறது அவருடைய சேவை. நரஹரி சர்க்கார் தாக்கூர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார், மனரே கொஹன கௌர கதா அப்படின்னு. அதாவது மனமே எப்பொழுதும் கௌரங்க மகாபிரபுவின் கதைகளை கேளுங்கள் அப்படின்னு. அதுல வந்து வரும் ஜீவனே மரண கௌர மரண கௌர சயனே கௌர சொப்பன. கௌரங்கர் தான் வந்து எனக்கு மூச்சு, கௌரங்கர் தூங்கும் போது கௌரங்கர், என்னுடைய கனவுல கௌரங்கர், கௌரங்க கௌரங்கர் அப்படிங்கிற பெயர் தான் வந்து என்னுடைய ஜீவன், என்னுடைய மரணம், என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு அந்த நரஹரி சர்க்கார் தாக்கூர் வந்து அவர் அந்த பாட்டுல மனமே மனரே கொஹன கௌர கதா, ரொம்ப நல்ல ஒரு வைஷ்ணவ பஜன் அது. அதுல வந்து அவர் சொல்றாரு, அத பாடும்போது அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே குரு மகாராஜர் தான் வந்து அந்த நரஹரி சர்க்கார் தாக்கூருடைய மூலமா அந்த பாட்டுடைய ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா குரு மகாராஜ் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய நாடி நரம்பு, அவருடைய அணுக்கள் எல்லாமே கௌரங்க மகாபிரபு வியாபிச்சு வச்சிருக்காரு அவர். அதனாலதான் அவரை எந்த அளவுக்கு கௌரங்க மகாபிரபு மேல அவருக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து அந்த பாட்டா அவர் வெளிப்படுத்தியிருக்கார். ஜெதி கௌரவ ஹோய்த்தோ மாதிரி பிரபுபாத் ந ஹோய்த்தோ அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா. ஏன்னா அந்த அந்த கௌரங்கர் எனக்கு கொடுத்தவர் இந்த பிரபுபாதர். சோ பிரபுபாதர் இல்லைன்னா உலகம் என்ன அப்படின்னு அந்த தன்னுடைய குருவை வந்து அப்படி கொண்டாடி, கௌரங்கரை வந்து யார் மூலமா நமக்கு கிடைக்கும்னா குரு மூலமா கிடைக்கும் அப்படிங்கறத வந்து உலகுக்கு உணர்த்துற மாதிரியான ஒரு பாடலை வந்து அவர் குரு மகாராஜர் வந்து எழுதினார். ஜெதி பிரபுபாத் ந ஹோய்த்தோ தோபேக்கு ஹோய்த்தோ கேமோனே துரிதம். அதுலயும் அந்த பாட்டுலயே அவர் சொல்றார், பிரபுபாத் இல்லைன்னா நமக்கு பூரி மாயாப்பூர் மொத்த தாம் இந்த மாதிரி தாமங்கள்லாம் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு. அப்படி வந்து அவர் கௌரங்கரை பத்தி மகாபிரபுவை பத்தி அவர் நினைக்கிற அந்த டயத்திலையும் அவருடைய குருவுக்கு அவர் எந்த அளவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து நினைச்சு பாக்குறேன்னா அது நம்மளும் நினைக்கிறது இல்ல, அது அவருடைய உணர்விலேயே வந்து கலந்த ஒரு ஒன்று. பிரபுபாதர் ஒரு ஒரு பக்கம் ஒரு நாடி அப்படின்னா சைதன்ய மகாபிரபுவும் அவருடைய லீலைகளும் அவருடைய புகழை பரப்புதலும் அவருடைய இந்த நாமத்தை அவருடைய எதற்காக சைதன்ய மகாபிரபு வந்தாரோ அந்த கொள்கையை வந்து பரப்புறதும் அது அவருடைய இரண்டாவது நாடி. இந்த ரெண்டு நாடியில தான் குரு மகாராஜ் வந்து தாங்கி பிடிச்சுட்டு இருக்காரு அவருடைய அந்த உயிரை. அதுதான் வந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் என்னன்னு நம்ம. சோ குரு மகாராஜர் வந்து நீங்க பார்த்தேன் அப்படின்னாக்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா அவரை வந்து மாயாப்பூருக்காகவே இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய பூமிக்காகவே வந்து பிரபுபாதர் வந்து தேர்ந்தெடுத்து தயாரிக்கப்பட்ட. மாதாஜி வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி, வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு மாதாஜி. எஸ் மாதாஜி. இப்ப கேக்குதா மாதாஜி? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாதாஜி. ஓகே. ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஒன்றும் கேட்கல. இப்போ ஓகே மாதாஜி. ஓகே ஹரே கிருஷ்ணா. நான் சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது குரு மகாராஜருக்கு இந்த டயத்துல நம்ம எல்லாருமே வந்து ஒரு தாட் ஓடின்னு இருக்கு. அதாவது நம்ம ஏதாவது குரு மகாராஜருக்காக செய்யணும் அப்படின்னு எல்லா பக்தர்களுடைய டிசைபிள்ஸுடைய மனசுலயும் வந்து என்னைக்குமே எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அதை விட வேகமா இப்ப நான் பாக்குறேன், குரு மகாராஜருக்கு திருப்திப்படுத்தக்கூடிய வகையில ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு உணர்வு வந்து இப்ப எல்லா இடத்துலயும் மேலோங்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது குரு மகாராஜருக்கு ஏன்னா எந்த ஒரு சின்ன விஷயமுமே பிரச்சாரத்துல அவருக்கு உதவக்கூடிய எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது குரு மகாராஜருடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு மிகப்பெரிய வகையில் ஒரு ஒரு ஊன்றுகோ ஒரு 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 தூண்டுதலா இருக்கும் அப்படின்னு இப்ப நம்ம பாக்குறோம். ஜேஎஸ்எஸ் நம்ம குரு மகாராஜ் ஜெயபிரதாக்க சுவாமி சேனல்ல இருந்து நமக்கு வருது குரு மகாராஜோட அப்டேட்ஸ். அதுல எல்லாம் இதை பத்தி தான் வந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் விஷயங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து வேர்ல்ட் வைட் பிரேயர்ஸ் இது. அதுலயும் குறிப்பா நேத்திக்கு ஐ திங்க் நேத்தியோ முந்தா நாளோ
அதாவது இத்தனை விஷயங்களையும் சைத்தன்ய சரிதாமிருதா படிக்கும்போது அவர் டோட்டலா அன்ரெஸ்பான்சிவா இருந்தா கூட சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிருதா படிக்கும் பொழுது குரு மகாராஜருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் துளிகள் வந்தது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு டச்சிங்கான ஒரு விஷயம். சோ இதை விட என்ன ப்ரூஃப் இருக்கு நமக்கு சைதன்ய மகாபிரபுவுடைய நேரடி சகா நம்ம குரு மகாராஜர் அப்படிங்கிறதுக்கு. அதை தெரிஞ்சதுனாலதான் பிரபுபாதர் வந்து அவரை செலக்ட் பண்ணி மாயாப்பூருக்கு அனுப்பிச்சிருக்காரு. சோ குரு மகாராஜருக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கறது அவரே வந்து சொல்லியிருக்காரு. குரு ஆக்ஞா அன்னில வந்து நம்ம பார்த்திருக்கோம். அது இப்ப நான் ஷேர் பண்றேன், அது யாரா படிக்கலாம். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் மாதாஜி. ஹரே ஷேர் கிருஷ்ணா. பண்ணலாம் மாதாஜி, நீங்க கோகோஸ்டா தான் இருக்கீங்க, ஷேர் பண்ணலாம். இல்ல இல்ல எனக்கு அனுப்புங்க, நான் ஷேர் பண்றேன். ஷியாம கோபிகா இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு, அதை கொஞ்சம் கோஹோஸ்ட் பண்ணிடுங்க மாதாஜி. ஓகே. ஒரு எஸ் மாதாஜி, கோகோஸ்ட் பண்ணியாச்சு. இதை யாரா படிக்கிறீங்களா? குரு மகாராஜ் உடைய அவருடைய ஓன் இது இங்கிலீஷ்ல இருக்கு. பை த ஆர்டர் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன். எஸ் மாதாஜி, படிங்க. Guru Agnya, by the order of our spiritual master. Today I am supposed to say how a disciple can please me. I have also made my mission Srila Prabhupada's mission. You can please me if you make this your mission. His Holiness Jayapataka Swami, 29th March 2025. Guru Agnya Retreat. Help me in fulfilling Srila Prabhupada's mission. I want to fulfill all the instructions given to me by Srila Prabhupada. I request all my disciples to help me in fulfilling these instructions. This is my personal instruction to each and every one of you. Hare Krishna Mataji. Hare Krishna. So, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குரு மகாராஜர் வந்து டைரக்டா சொல்லிட்டார் அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கறத, இல்லையா? இல்லையா மாதாஜி? ஹரே எஸ் மாதாஜி. குரு மகாராஜர் சொல்றார், பிரபுபாதருடைய மிஷன் தான் என்னுடைய மிஷன் அப்படின்னு. சோ பிரபுபாதருடைய மிஷன் என்னுடைய மிஷன் சொல்லிட்டு குரு மகாராஜர் சொல்றார், உங்க எல்லாருக்கும் வந்து பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, குரு மகாராஜ் பிரபுபாதர் எனக்கு கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு எனக்கு நீங்க அசிஸ்டண்டா இருக்கணும், எனக்கு நீங்க துணை செய்ய வேண்டும் அப்படின்னு. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரபுபாதர் குரு மகாராஜருக்கு பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்திருக்கார் பல சமயத்துல. சோ நீங்க யாராவது ஷேர் பண்ண முடியுமா, பிரபுபாதர் முக்கியமா குரு மகாராஜருக்கு என்னென்னலாம் வந்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காருன்னு, இன்ஸ்ட்ரக்ஷன் கட்டளைகள் இட்டு இருக்காரு அப்படின்னு? 50,000 சிஷ்யர்களை உருவாக்கணும்னு சொல்லிருக்காங்க மாதாஜி. வெரி குட். 10,000 பெரிய புத்தகங்கள், 1,00,000 சிறிய புத்தகங்கள் மாதம் தோறும் விநியோகம். அப்புறம் மாதாஜி வேற ஏதாவது தெரியுமா? எல்லா பக்தர்களையுமே சொல்லுங்க. 60 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு குரு மகாராஜ்க்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. டிஓவிபி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புனித தலத்துல ஒரு அற்புத கோவில் உருவாவதற்கு குரு மகாராஜர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மதுரையில 25,000 பேரை ஜபம் பண்ணுங்க சொல்ல வைக்கணும்னு சொல்லியிருக்காரு மாதாஜி. ஓ ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 3 சந்தியா வேளையில கண்டிப்பா ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாதாஜி. என்ன மாதாஜி? 3 சந்தியா வேலைகள்ல காலையில மத்தியானம். மாதாஜி கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கல.
ஸ்ரீல பிரபுபாத் குரு மகாராஜுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க மாதாஜி. ஹரே அதுதான் கிருஷ்ணா. கொடுக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பூரி ஜெகநாதர் கோயில்ல ஃபாரின் டிவோட்டிஸ் எல்லாரையும் அங்க உள்ள கூட்டிட்டு போகணும் அப்படிங்கறது ஒரு கட்டளை பிரபுபாதரோடது. அதுதான் குரு மகாராஜுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு அதையும் ஒரு விதமா நிறைவேற்றிருக்காரு இப்ப குரு மகாராஜ். ஏன்னா குரு மகாராஜருடைய ஒரு டிசையர்ல திகால ஜெகநாத் தாம்னு பூரி மாதிரியே ஒன்று கட்டி இப்ப அதை நிர்வகிக்கும் இஸ்கானுக்கு கொடுத்திருக்காரு. குரு மகாராஜ் ஒரு மார்னிங் சாட்டர்டே கிளாஸ்ல சொன்னார். சோ பிரபுபாதர் எனக்கு இது கொடுத்தாரு இந்த கட்டளை, இது நிறைவேற்றுறதுக்கு நான் எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா கிருஷ்ணா வந்திருக்கு. இந்த கோவில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி முக்கியமா இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குரு மகாராஜருக்கு பிரபுபாதர் கொடுத்திருக்கார். ஏன்னா இப்ப நான் மாயாப்பூர்ல இருந்து இருக்கிறதுனால மாயாப்பூரை குறித்து ஒரு கட்டளை பிரபுபாதர் கொடுத்திருக்கார். ஏன்னா 1972 வருஷம் மாயாப்பூர்ல பிரபுபாதர் அந்த பஜன் குட்டீர் அந்த குடிசையில பிரபுபாதர் இருந்த அந்த பயணத்துல அன்னிலேந்தே பிரபுபாதர் கூட பயணித்தவர் யார் அப்படின்னா ஜெயபதாக்க சுவாமி குரு மகாராஜ். அப்போ அவர் மிக இளைஞர். அப்பதான் சன்னியாசம் கொடுத்துட்ட பிரபுபாதர் அவருக்கு கல்கட்டால கொடுத்து அவரை மாயாப்பூருக்கு கூட்டின்னு வந்துட்டு அந்த குடிசையில அமர்ந்து கொண்டு அன்னைக்கு 1972ல மாயாப்பூர், இப்ப நம்ம எல்லாரும் மாயாப்பூர் வந்திருப்பீங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க மாயாப்பூர்ல இவ்வளவு பெரிய வசதிகள் வாய்ப்புகள் இவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாம் இருக்கு. அப்ப வெறும் எல்லா இடத்துலயும் வெறும் நிலங்கள் தான் இருந்தது, வெறும் லேண்ட், ஓப்பன் லேண்ட் அப்படிதான் இருந்தது. இங்கொன்னு அங்கொன்னுமா சில சின்ன சின்ன வீடுகள் குடிசைகள் இருந்தது. அந்த மாதிரி டைம்ல பிரபுபாதர் அங்க இந்த லேண்ட கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொக்யூர் பண்ணி அப்ப பிரபுபாதர் குரு மகாராஜ் கிட்ட சொன்னார், ஒரு கிங்டம் ஆஃப் காட், அதாவது நான் உனக்கு கடவுளின் ராஜாங்கத்தை தந்திருக்கிறேன், இதை நீ டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்றது மட்டும் சொல்லிட்டு பிரபுபாதர் மாயாப்பூர் அத சம்பந்தப்பட்டு கௌரமண்டல பூமி நவத்வீப் மண்டல பரிக்கிரமா இதை சம்பந்தப்படுத்தி குரு மகாராஜருக்கு ஒரு பெரிய கட்டளை அவர் இட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு 1972ல மாயாப்பூர்ல பிரபுபாதர் இருக்கும்போது மாயாப்பூர்னா என்ன அப்படிங்கிறது உலகத்துல யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. பக்தர்கள் எப்படி மாயாப்பூர் வருவாங்க, எங்க இருப்பாங்க அப்படிங்கறத பற்றியான ஒரு தகவலும் எந்த இடத்துலயும் இல்லை. ஆனா நீ இந்த மாயாப்பூர்ல இருந்து இந்த மாயாப்பூரையும் நவத்வீப் மண்டலத்தையும் சைதன்ய மகாபிரபு லீலைகள் புரிந்த இடங்களையும் அதையும் தாண்டின கௌரமண்டல பூமி, சைதன்ய மகாபிரபுவும் அவருடைய சகாக்களும் இருந்து லீலைகள் செய்த அந்த பூமி, அந்த ஹோலி பிளேசஸ் புனித இடங்கள் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி உலகத்திற்கு வெளிச்சம் கொண்டு வர வேண்டும். அதாவது இதெல்லாம் நம்மளுடைய திவ்ய தேசங்கள், நம்மள கௌடிய வைஷ்ணவ திவ்ய தேசங்கள் என்ன அப்படின்னா இந்த கௌரமண்டல பூமியில இருக்கிற எல்லா ஸ்ரீபாட் அப்படின்னா அந்தந்த ஒரு திவ்ய தேசத்தை தான் நம்ம ஸ்ரீபாட் அப்படின்னு சொல்றோம் சான்ஸ்கிரிட்ல. சோ இந்த இடங்கள் எல்லாம் நீ டெவலப் பண்ணி அதை மிகப்பெரிய அளவுல உலகத்துல இருக்கிற மக்கள் கிட்ட எடுத்து செல்ல வேண்டும். அதே மாதிரி இந்த இடங்களையும் நீ டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்க. அதாவது 1972ல அந்த மாயாப்பூர்ல ஒண்ணுமே இல்லை. ஆனா இன்னைக்கு மாயாப்பூர்ல எந்த அளவுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய கோவில், இவ்வளவு கெஸ்ட் ஹவுஸ், இவ்வளோ பக்தர்கள் வர ஒவ்வொரு நாளும் மாயாப்பூர்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல பக்தர்கள் வந்துட்டே இருக்காங்க, பில்கிரிம்ஸ். பிரபுபாதர் ஒரு தடவை சொன்னார், மாயாப்பூரை நல்ல டெவலப் பண்ண நீ உலகத்துல எங்கேயும் போக வேண்டாம், அந்த இடத்துல உட்காந்துட்டு பிரச்சாரம் பண்ணாலே போறோம், உலகத்துல உள்ள எல்லாரும் மாயாப்பூருக்கு வருவாங்க, இங்க இருந்தே இது உலகத்துல எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மாயாப்பூர் ஆயிடும், அப்ப இங்க இருந்துட்டே நீ பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அன்றைய நாள்ல யோசிச்சு பாருங்க, 1972ல ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு மண் பரப்புல உட்காந்துட்டு பிரபுபாதர் இந்த மாதிரி சொல்லும் போது
கேட்கும் போது இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் வந்து நடக்குமா, இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கே. இங்க நம்ம ஒரு சின்னதா ஒரு ரூம் கட்டுறதுக்கு கூட இப்போ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வசதியும் இல்ல, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆள் பலம் படைபலமும் இல்லை. அப்படி இருக்கும்போது பிரபுபாதர் என்னடான்னா அடிக்கிண்டே போயிட்டு இருக்காரு. இப்ப இதை மட்டும் மாயாபுரம் மட்டும் டெவலப் பண்ணக்கூடாது, நவதீப் மண்டலம் பரிக்கிரமாவையும் நடத்தணும், அதே மாதிரி கௌரமண்டல பூமியும் நீ நடத்தணும் அப்படின்னு அவர் ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து ஒரு கட்டளையில ஒரு முக்கியமான கட்டளையா பிரபுபாதர் வந்து கொடுத்திருக்காரு அவருக்கு. ஆனா அத குரு மகாராஜ் எப்படி நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அதாவது இன்னைக்கு இப்ப நம்ம பார்த்தோம், மொத்தத்துல சொன்னீங்க, அதாவது புக் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த புஸ்தகங்கள்ல இவ்வளவு சிறிய புத்தகங்களும் இவ்வளவு பெரிய புத்தகங்களும் 10,000 புக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் மந்த்லி அப்படின்னு குரு மகாராஜருக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கார். அதே மாதிரி இத்தனை சீடர்கள் வந்து செய்யணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான கட்டளைகளை எல்லாம் குரு மகாராஜ் எப்படி நிறைவேற்றுகிறார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு தன்னுடைய அத்தனை கட்டளைகளுக்கும் ஒரு செக்ரட்டேரியட் மாதிரி பண்ணி, அதுல சில பக்தர்களை, மூத்த பக்தர்களை நியமித்து, அந்த பக்தர்கள் மூலமாக அவர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில எடுத்து சொல்ல வச்சு, அதுக்கப்புறம் அது மூலமா இத வந்து அவர் வந்து பிரபுபாதருடைய சேவையில எல்லா டிசைபிள்ஸையும் அவர் வந்து என்கேஜ் பண்ணி அப்படி பண்ண வைக்கிறார். அதே மாதிரி பக்தி இந்த பிரபுபாதர் இந்த கட்டளைகள் எப்படி கொடுத்தார்? குரு பரம்பரையில வர்ற கட்டளைகள் தான் இது எல்லாமே. பக்தி வினோத் தாக்கூர் இததான் ஆசைப்பட்டார். பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ண, நாமஹட்டா பிரீச்சிங் ஆரம்பிச்சார். பக்தி வினோத் தாக்கூர் தன்னுடைய மகன் கிட்ட என்ன சொன்னார், பக்தி வினோத் தாக்கூர் புத்தகங்கள் எழுதினார். அவருடைய லைஃப்ல மெயின் கான்ட்ரிபியூஷன் புத்தகங்களை எழுதினார். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய மகன் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கிட்ட கொடுத்த கட்டளைகள் என்ன அப்படின்னா, நவதீப் மண்டல் பரிக்கிரமா நீ ஆரம்பி அப்படின்னு. சோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அதை ஆரம்பிச்சு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். இப்ப அவருடைய சிஷ்யர் ஸ்ரீல பிரபுபாதர் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய குரு மகாராஜருடைய அந்த ஆங்கியை ஏற்றுக்கொண்டு இந்த சைதன்ய மகாபிரபுவுடைய வாணியை வந்து உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அத்தனை கஷ்டப்பட்டு, நமக்கு தெரியும் பிரபுபாதருடைய பட்ட கஷ்டங்கள்லாம் என்ன அப்படின்னு, உடல் ரீதியான கஷ்டங்கள், மன ரீதியான வருத்தங்கள், பண கஷ்டங்கள், அப்படி எல்லாத்தையும் தாண்டி உடைச்சுட்டு பிரபுபாதர் வந்து தன்னுடைய குருவுடைய அந்த ஆணையை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு சக்தி அவர் எப்படி மாத்திச்சு அப்படிங்கறது பார்த்தோம். அதே அந்த சிஷ்ய பரம்பரையில வந்த அந்த உத்தரவுகளை தான் பிரபுபாதரும் குரு மகாராஜருக்கு கொடுத்திருக்க. அதாவது குரு மகாராஜர் பிரபுபாதர் சொன்ன, நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டேன், இப்ப பாக்கி இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் அந்த நவதீப் மண்டலம், அதாவது இந்த கௌரமண்டலம் நவதீப் மண்டலம்னு நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, நவதீபம் அப்படிங்கிறது சைதன்ய மகாபிரபு பிறந்த இடம் அந்தர்தீபம், அதை சுத்தி இருக்கிற தீவுகள் 9-8 தீவுகள் சேர்ந்தது நவத்வீபம். இதுல வந்து சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணது லீலைகள் புரிந்த இடம். இதையும் தாண்டி கௌரமண்டலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பங்களாதேஷ்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற எல்லா இடங்களும் எங்கெங்கெல்லாம் சைதன்ய மகாபிரபுவும் அவருடைய சகாக்களும் அவங்க எல்லாரும் லீலை பண்ணினாங்களோ, அவங்க பிறந்தாங்களோ, அவங்க பிரச்சாரம் பண்ணாங்களோ, இந்த இடங்கள் எல்லாம் வந்து கௌரமண்டல பூமி. அது வந்து ஒரிசா, ஈவன் தட்சிண தேசம், இப்ப நம்ம சைதன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் வந்தாரு. சோ இது எல்லாமே வந்து கௌரமண்டல பூமி அப்படின்னு. சோ இந்த கௌரமண்டல பூமி என்ன அப்படின்னா, அதோடைய பெருமை என்ன அப்படிங்கறது வந்து உலகத்துக்கு அன்னைக்கே வந்து பக்தி வினோத் தாக்கூர் பாட்டுல எழுதி வச்சுட்டு போயிட்டார். என்ன சொன்னார், கௌரமண்டல பூமி ஜேபே ஜாபே சிந்தாமணி தாரஹோய் பிரஜ பூமி